தன்னை விட சிறந்த இடத்தை மற்றவர்கள் அடைய வாய்ப்பு இருப்பதாக மனிதர்கள் அஞ்சும் போதுதான் அவர்களை விமர்சிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ஒரு நாள் ஒரு பெண் அவர் மேலுள்ள அன்பினால் விலை உயர்ந்த பரிமள தைலத்தை அவர் தலையில் ஊற்றினாள். உடனே கிறிஸ்துவுடைய சீஷர்கள் அதை விமர்சிக்கிறார்கள். எனவே கடவுளின் காலடியிலேயே இருந்தாலும் விமர்சனம் நம்மை தொடரும் என்பதே பேருண்மை. ஆனால் இயேசு கிறிஸ்து விமர்சனம் அவசியமற்றது என்பதை அறிந்த ஞானி. எனவே அவர் சீஷர்கள் விமர்சனம் செய்வதை தொந்தரவு என்று கூறுவதோடு அந்த பெண் செய்ததை பாராட்டவும் செய்கிறார். எனவே விமர்சனத்தையோ விமர்சிப்பவர்களையோ கடவுள் விரும்புவதில்லை. அதனால் விமர்சிப்பவர்கள் தம்மை திருத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். மேலும் விமர்சனத்தால் பாதிக்கப்படும் ஒவ்வொருவருக்கும் அன்று சீஷர் என்றும் பாராமல் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக இருந்த இறைமகன் இன்று நம்மையும் ஆதரிப்பார், துணை நிற்பார், காப்பார். ஆண்டவரே, தேவையில்லாத விமர்சனங்களை பேசும் வாய்களிலிருந்து எங்களை காப்பீராக. ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு, இந்த வீண் செலவு என்னத்திற்கு என்றார்கள். இயேசு அதை அறிந்து, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.